நம்ம இந்தியாவோட ஃபிளாக் எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கற்பனையே பண்ணி பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி அதுல இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃப்ரம் 1857 1947 நம்ம விடுதலை ஆனதுக்கு அப்புறம் இந்த கொடியை நம்ம கையில் எடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் 1947 இருந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆங்கிலேயர் ஒரு கொடி இந்தியாவுக்காக எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா? அந்த கொடி இன்னைக்கு நம்ம மூவர்ண கொடியா எப்படி மாறி நிக்குது, உருமாறி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஸ்ட்ரகிள் ஆகி எப்படி இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச மூவர்ண கொடியா மாறி நிக்குது. இது ஒரு நாட்டின் போராட்ட கதையும் கூட. இது ஒரு கொடி மட்டும் இல்ல, ஒரு உணர்ச்சி. கண்ணை மூடி இந்தியான்னு யோசிச்சு பார்த்தா இந்த மூவர்ண கொடி தான் வருது. அப்படி சக்தி மிக்க இந்த முக்கியமான ஒரு சின்னம் தான் இந்த மூவர்ண கொடி. உங்களை கவரும் ஒரு முக்கியமான கொடியின் கதை இது. அப்ப உள்ள போலாமா? வெல்கம் டு வசந்த் வைப்ஸ். நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக கியூரியஸ் இன்ஃபர்மேஷன், நம்ம சொசைட்டிக்கு தேவை இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்க நாங்க இருக்கோம். நீங்க ரெடியா? உள்ள போலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரிட்டிஷ் நம்ம நாட்டுக்கு, நம்ம மக்களுக்கு பண்ணதை மறக்கவே முடியாது. ஆனா அவங்களுக்கே தெரியாம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு போயிருக்காங்க. சென்னையில இன்னைக்கு இருக்க சட்டமன்றம் ஜார்ஜ் ஃபோர்ட் ஒரு பிரிட்டிஷரால கட்டப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பல பில்டிங்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் டெவலப் பண்ணாங்க. ஆனா நிறைய ரிசோர்ஸ் சூறையாடவும் பட்டிருக்கு. பிரிட்டிஷ் நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம இந்தியாவில் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஃபிளாக். இதே மாதிரி சிற்றரசர்கள், பேரரசர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி. இந்தியாவோட டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபிளாக் டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா மாறி கொடி வந்துட்டே இருந்துச்சு. இப்படி மயூரா, கலிங்கா, பாரம்பரா, சேர, சோழ, பாண்டியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடிகள் இந்தியாவிலேயே பல நாடுகள் இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனா இந்தியா இந்த தேசத்துக்குன்னு ஒரு கொடி இருந்ததே கிடையாது. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு என்ன பெரிய சப்போர்ட் பண்ணிக்காங்க கேட்டீங்கன்னா, என் பார்வையில பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் தேசத்துக்காக ஒரு யூனிஃபார்ம் கொடி கொண்டு வந்தாங்க. அப்படி பிறந்தது தான் 1858 முதல் இந்தியன் தேசிய கொடி. ஆனா பிரிட்டிஷ் இந்தியா ஃபிளாக் 1858 பிறந்த இந்த கொடிக்கு பல இன்ட்ரெஸ்டிங் தகவல் இருக்கு. இந்த கொடியை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் தீம், மேலே யூனியன் ஆஃப் ஜாக் அப்படின்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு அடையாளம். இந்த பக்கம் ஸ்டார் ஆஃப் இந்தியா லோகோன்னு சொல்லுவாங்க. இந்த கொடி எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பாரதம் கிடையாது, இதுக்கு மேலே இது பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு எம்பசைஸ் பண்ணுறதுக்காக இந்த கொடியை கொண்டு வந்தாங்க. இந்த கொடி நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஆஃப் இந்தியன் லோகோவில் ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க, ஒரு கோட், The heavens light our guide. இந்த கோட் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு அடையாளம், The direct imperial rule. இந்த கொடி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்டு இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே இந்தியாவை டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. இதுல 2 இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான தகவல். இந்த கொடி முத எங்க தெரியுமா பறக்க விட்டாங்க? இன்னைக்கு சட்டமன்றமா இருக்கிற சென்னை ஜார்ஜ் கோட்டையில தான் முதல்ல ஒரு செலிப்ரேஷனோட பறக்க விட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு பெரிய கம்பத்துல. பாரதத்துல முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துச்சு. அப்புறம் எப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க? அதுக்கு காரணம் சிப்பாய் முட்னி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பவரை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே உள்ள வந்துச்சு. இந்த சிப்பாய் முட்னியை அடக்கி அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பவரை முடக்கி இவங்க, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே டைரக்டா இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டிரான்சிஷன் தான் 1858 முக்கியமான கதை. சரி, இந்தியாவுக்குன்னு ஒரு காமன் ஃபிளாக் வந்துருச்சு. ஆனா இந்தியன் மக்கள் இதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இது இந்தியாவோட ஃபிளாக் கிடையாது, பிரிட்டிஷ் இந்தியாவோட ஃபிளாக். அதே டைமில் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் பெங்காலும் நடந்துச்சு. இந்தியாவுக்கு ஒரு ப்ராக்ரஸ் வேணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும். அந்த ஒரு ஆசை தான் அந்த ஒரு பலமாக மாறி நின்று ஒரு பெரிய போராட்டத்தலமாக மாறுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் 1904 நம்ம பாரத்துக்குனே கிடைச்ச முதல் சுதந்திர கொடி. இதை யார் டிசைன் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒரு பெண்மணி, சிஸ்டர் நிவேதிதா, ஐரிஷ் டிசிபிள் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. இந்த ஃபிளாக்ல அர்த்தமுள்ள தகவல் இருக்கு. இந்த ரெட் கலர் தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீடையும் ஸ்ட்ரென்த்தையும் குறிக்கும். அதுக்கப்புறம் நடுவுல ஒரு வஜ்ரா, காட் இந்திராவோட ஆயுதம், சுத்தியும் விளக்குகள், இந்தியா ப்ராக்ரஸுக்காக. நடுவுல மஞ்சள் கலர், வந்தே மாத்திரம்னு. இது ஹிந்தில இல்ல, பெங்காலில எழுதியிருக்கு. இது நம்ம பாரதத்துக்காக முதல் ஃபிளாகா இருந்தாலும் இதுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷனே கிடைக்கல. இதை டிசைன் பண்ணது சிஸ்டர் நிவேதிதா, ஒரு ஐரிஷ் டிசிபிள் ஆஃப் சுவாமி விவேகானந்தான்னு சொன்னேன். ஆமா, அவங்க அயர்லாண்டு. சுவாமி விவேகானந்தாவை சந்திச்ச பிறகு இந்தியாவுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணணும், இந்த நாட்டுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு வந்தவங்க தான் இந்த சிஸ்டர் நிவேதிதா. இங்கே வந்து அந்த போராட்ட களத்தில் குதிச்சு இந்தியாவுக்காக, பாரத்துக்காக முதல் ஃபிளாகை கொண்டு வந்தாங்க. இந்த ஃபிளாக் பாரத சுதந்திர கதையில ஒரு பெரிய மைல்ஸ்டோன். இப்படியே நம்ம கொடியோட எவல்யூஷனை பார்க்கலாம். நம்ம இந்தியன் ஃபிளாகை ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலே சஃப்ரான் கலர், இடையில ஒயிட் கலர், கீழே கிரீன் கலர், 3 கலர் இருக்கனால இது திரங்கான்னு சொல்லுவாங்க, இல்லை ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரை கலர் எப்படி ஒரு முதல் அத்தியாயமா ஒரு கொடியில காணப்பட்டுச்சு அப்படின்னா 1904 ஒரு பெரிய உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த சுதேசி மூமெண்ட், பாய்காட் ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இந்தியா ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்னு நிறைய போராட்டம் கிளம்பிச்சு. அதில் உருவான கொடி தான் 1904 இந்த ட்ரை கலர்
அமைக்கப்பட்ட ஒரு வர்ணம். இந்த கொடியை பத்தி ஒரு முக்கியமான விஷயங்கள். இந்த கொடியில 3 நிறங்கள், மேல ப்ளூ, நடுவுல எல்லோ, கீழே ரெட். இந்த ப்ளூ ஸ்ட்ரிப்ல பாத்தீங்கன்னா 8 டிஃபரண்ட் ஷேப்பான நட்சத்திரங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்ல அலைன் பண்ணப்பட்டிருக்கு. நடுவுல எல்லோல வந்தே மாதரம் எழுதப்பட்டிருக்கு ஹிந்தியில. அதுக்கு முன்னாடி பிளாக்ல பெங்காலில வந்தே மாதரம் எழுதிருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரனோட நட்சத்திரம். இந்த கொடியை முத எங்க தெரியுமா பறக்க விட்டாங்க? 1907 ஆகஸ்ட் 7ஆம் தேதி பாசி பெகம் ஸ்கொயர், அதாவது இப்ப இருக்க கிரீன் பார்க்னு சொல்லப்படுற கல்கத்தாவில் ஒரு இடத்துல பறக்க விட்டாங்க. அதனால தான் இது கல்கத்தா ஃபிளாக் இல்ல லோட்டஸ் ஃபிளாக்னு கூட சொல்லுவாங்க. அது என்ன லோட்டஸ் ஃபிளாக்? அதாவது இப்ப மேல ஸ்டார் இருந்ததுல, அதுக்கு பதிலா இப்ப லோட்டஸ்டா மாறிடுச்சு. அதனால தான் லோட்டஸ் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடி பாரத்தோட அன்அஃபிஷியல் ஃபிளாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த கொடியில இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த ஸ்டார்ஸ்னா என்ன, இந்த தாமரை பூக்கள்னா என்ன, இந்த கொடியில ஏன் அதெல்லாம் வச்சிருக்காங்க, இதை பத்திலாம் கீழே வர ஃபிளாக்ஸ்லையும் சேர்த்து சொல்லிடுறேன். இவ்வளோ நேரம் நான் சொன்ன பாரத்துக்கான கொடிகள் எங்கேயுமே அஃபிஷியலா லான்ச் பண்ணவும் முடியல, ஹோய்ஸ் பண்ணவும் முடியல. ஆனால் இது இந்தியா கிடையாது, பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை ஆதரிக்கவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சு? இதுக்கு மாறா என்னோட கொடி என் நாட்டில் நீ விட மாட்டேங்கிறல்ல, நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் காமா அவர்கள் பாரிஸில் இந்த கொடியை ஹோய்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் பப்ளிக்காக எல்லா இடத்துலையும் இந்த கொடியை லான்ச் பண்ணாங்க. ஒரு பெரிய முயற்சி. அதாவது நம்ம இந்தியாவில் கிடையாது, குளோபலாக ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா சுதந்திரத்துக்காக ஒரு பெரிய அட்டென்ஷன். இந்தியா சுதந்திரமாக தன் நாடை வேணுங்கிறாங்க அப்படின்ட்டு குளோபலாக எல்லாரும் பார்க்கப்பட்ட தருணம் தான் இந்த ஃபிளாக். பெருசாக சேஞ்ச் இல்லை, ரெட்டு க்ரீனாக மாறுச்சு. இப்போ பாருங்க, மேலே சஃப்ரான் வந்துருச்சு, கீழே க்ரீன் வந்துருச்சு, நடுவில் மட்டும் ஒயிட் வரல, நடுவில் இப்போ எல்லோ இருக்கு, வந்தே மாத்திரம்னு இருக்கு. மேலே லோட்டஸுக்கு பல வேற ரெப்ரசன்டேஷன், அவ்வளோதான். இதுவும் லோட்டஸ் தான். யார் இந்த மேடம் கமா? இவங்க இந்தியாவில் போலையே, இவங்க யூரோப்பில் தான் முக்கால்வாசி நாட்கள் வாழ்ந்தாங்க. இவங்க இந்தியன் மூவ்மெண்ட்டுக்காக எடுத்து வச்ச முயற்சிகள்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல போய் அவங்க யூரோப்பில் போயிட்டு தான் முக்கால்வாசி நாட்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க இந்தியாவில் மும்பையில் தான் பிறந்தாங்க. எங்கே இருந்தாலும் இந்திய மண்ணுக்காக நான் ஏதாவது பண்ணணுன்ட்டு இந்த மாதிரி ஒரு குளோபல் முயற்சி, இந்தியன் ஃப்ளாகை பாரிஸு, ஜெர்மனி, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பறக்க விட்டாங்க. இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தை உலக மக்களுக்கு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு ஃபாதர் ஆஃப் இந்தியானா யாருன்னு தெரியும், மகாத்மா காந்திஜி. ஆனால் மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் இவங்க தான், மேடம் கமா அவர்கள். 1917 என்னடா இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு கொடியுமே அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு அன்னை பெசன்ட் அம்மையார் அவர்கள் ஒரு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இந்தியர்கள் தன்னாட்சியா அவங்க அரசாங்கத்தை அவங்களே நடத்தணும் ஒரு சில பகுதியில் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுதான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். இதுக்காக கைகோத்த பால கங்காதர் திலக்கும் அன்னை பெசன்ட் அம்மையார் அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொடியை கொண்டு வராங்க. இந்த கொடியில பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட யூனியன் ஜாக்னு சொல்லப்படுற அந்த அடையாளம் மறுபடியும் இடம் பிடிச்சது. ரெட்டு கிரீன் மாறி மாறி இருந்துச்சு. இந்த மூவர்னு சொல்லப்படுற நம்ம கொடி அப்படியே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. மேலே சந்திரன் மட்டும் இருந்தார். அதுக்கப்புறம் யூனியன் ஜாக்னு சொல்லப்படுற ஆங்கிலேயர் அடையாளமும் இருந்துச்சு. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி 8 தாமரை பூக்கள், 7 ஸ்டார், இது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கலரில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, இந்த ஆரஞ்சு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸை குறிக்கும். இந்த க்ரீன் கலர் முஸ்லீமை குறிக்கும். போராட்ட களத்தில் இந்து, முஸ்லீம், அதுக்கப்புறம் புத்திசம், இவங்க எல்லாமே சேர்ந்து போராட்டமாக இந்தியாவை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலரை ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 8 தாமரை பூக்கள் 8 ப்ராவின்சஸ் ஆஃப் இந்தியா. இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அப்போ 8 ப்ராவின்ஸ் இருந்துச்சு பிரிட்டிஷ் ராஜ் இருக்கும்போது. அந்த 8 ப்ராவின்ஸை குறிக்கிறதுக்காக தான் இந்த 8 தாமரை பூக்கள். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாகில் 8 ஸ்டார்ஸு, டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் ஸ்டார்ஸு, இதெல்லாமே கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்க அந்த 7 ஸ்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாகில் இருக்க 7 ஸ்டார் சப்த ரிஷி, அந்த 7 ரிஷிகள் இருந்ததாக கூறப்பட்டுச்சுல்ல, அந்த சப்த ரிஷியை குறிக்கிறதுக்காக. ஆனால் இந்த ஃப்ளாகில் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, இந்த ஃப்ளாகை யாரும் விரும்பவும் இல்லை, யாரும் ஏற்றுக்கவும் இல்லை. காரணம், யூனியன் ஃப்ளாக்னு சொல்லப்படுற அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அடையாளம் இந்தியாவோட ஃப்ளாக்ல இருக்கலாமா, அது இருந்தனால யாருமே ஏற்றுக்க முடியல. இது வரைக்கும் எந்த பாரத்தோட ஃப்ளாகுமே பறக்கவும் விடலை, எங்கேயுமே நம்ம நிலைநாட்டவும் முடியல. என்னதான் யூனியன் ஜாக் வச்சாலும் இந்த ஃப்ளாகை பறக்க விட்டுருவாங்கன்னு பார்த்தா இதை பறக்க விடலை. ஆனால் இது தடவையாக எங்கே திரும்ப எதிர்ப்பு வந்துச்சு, யார் திரும்ப வேணான்னு சொன்னால் கோயம்புத்தூரில் இருந்த ஒரு கலெக்டர், அப்போ இருந்த கலெக்டர், இதை எங்கேயுமே பறக்க விடக்கூடாது, இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டான ஒரு கொடி, இதை பறக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூலே கொண்டு வந்தாங்க. இந்தியாவோட சுதந்திர நாட்களை நெருங்கிட்டே இருக்கும். மகாத்மா காந்திக்கு ரொம்ப நாளாக ஒரு இந்தியன் ஃப்ளாக் வேணும், காமனாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற இந்தியன் ஃப்ளாக் வேணும்னு ஒரு எண்ணம். அதை பற்றி ஜேர்னலில் குறிப்பிட்டிருந்தார். இதை பார்த்துட்டு ஆந்திர பிரதேசில் ஒரு யங் ஃப்ரீடம் ஃபைட்டர் பிங்காலி வெங்கையா, அதாவது பெசவாடான்னு சொல்லப்படுற இன்னைக்கு இருக்கிற விஜயவாடாவில் அவர் ஒரு யங் ஃப்ரீடம் ஃபைட்டர்.
அவர் என்ன பண்ணியிருக்காரு, 50 கண்ட்ரியோட ஃப்ளாகை ஸ்டடி பண்ணிட்டு 5 வருஷமாக ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய டிசைன்ஸை எடுத்துகிட்டு போகிறாரு. 1921 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் நடக்குது. அப்போ காந்திஜி விஜயவாடா போகிறாரு. இந்த ஃப்ளாகோட டிசைன்ஸ்லாம் அவருக்கு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் காந்திஜி இந்த நாளுக்குள்ளே எனக்கு ஒரு ஃப்ளாக் வேணும் அப்படின்னு ஒரு சில சஜஷன், ஒரு சில மாற்றங்கள் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவரும் ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ஹான்ஸ் பண்ணி அந்த கொடியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா மேலே ஒயிட்டு, கீழே ரெட்டு, சென்டரில் க்ரீனு, சென்டரில் ராட்டை. இந்த ராட்டை ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஃப்ளாகும் ரிலீஜியஸ் பேஸ்டாக தான் இருந்துச்சு. கீழே ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸை குறிக்குது, சென்டரில் க்ரீன் கலர் வந்து முஸ்லீமை குறிக்குது, மேலே வந்து ஒயிட் கலர் இவங்க ஹிந்து முஸ்லீம் இவங்க 2 பேர்த்த தவிர மற்ற ரிலீஜன்ஸாக இருப்பாங்கள்ல, சிக்கிசம், அதுக்கப்புறம் ஜெயினிசம், புத்திசம், அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி, இவங்க எல்லாத்தையும் குறிக்கிறது தான் அந்த ஒயிட் கலர். ஸோ இது கம்யூனலாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்திஜி டிசைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ளாகில் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது. இந்த ஃப்ளாகை மகாத்மா காந்திஜி அப்ரூவ் பண்ணிட்டாரு, காங்கிரஸ் அடாப்டும் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளாகை எல்லா இடத்துலையும் போய் காங்கிரஸ் வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை எடுத்துட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு யாரெல்லாம் வச்சாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. நாக்பூரில் 1923 நிறைய பேர் இந்த ஃப்ளாகை எடுத்துகிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண போனாங்க. பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக. அங்கே வந்து ஒரு 1000 1500 பேர்த்துக்கு மேலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஃப்ளாகை வச்சுருந்தனால. 1931 ஒரு 10 வருஷம் கழிச்சு பிங்காலி வெங்கையா ஒரு சின்ன மாடிஃபிகேஷனை கொண்டு வந்தார். மேலே சஃப்ரான் கலர் வந்துச்சு, கீழே க்ரீன் கலர், சென்டரில் ஒயிட் கலர். நம்மளோட ட்ரை கலர் வந்துருச்சு. நம்ம எப்படி இப்போ இருக்க கொடியோ இடையில அசோக சக்கரத்துக்கு பதிலாக இப்போ ஸ்வதேசி மூமெண்ட் அந்த ராட்டை தான் இன்னமும் இருக்குது. இப்போ ரிலீஜியஸ் பேஸ்டு ஃப்ளாக் கிடையாது. இந்த க்ரீன் கலரை முஸ்லீம்னு சொல்லப்படலை, சஃப்ரான் கலரை ஹிந்துன்னு சொல்லப்படலை. அதுக்கு மாறாக காந்திஜி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சஃப்ரான்னா கரேஜ், தைரியம், ஒயிட்னா பீஸ், அமைதி, க்ரீன்னா ஃபெர்டிலிட்டி அண்ட் க்ரோத், வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. 1931 இது முதல்ல இந்தியன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரமே கிடைச்சது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கமிட்டியில் இதை நாங்கள் இந்தியன் ஃப்ளாகை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வேர்ல்டு வார் 2 அப்போ இந்த ஃப்ளாகை தான் எடுத்துகிட்டு போனார் சுபாஷ் சந்திர போஸ். அவர் போருக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஜப்பான் அவங்க இடம் ஆக்கிரமிச்ச இடத்துலலாம் இந்த ஃப்ளாகை கொண்டு போனாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடையில ராட்டை மட்டும் கிடையாது, ஆனால் அந்த மூவர்ணம் மேலே சஃப்ரான் கலர், ஒயிட்டு, க்ரீனு இந்த ஃப்ளாகை எடுத்துகிட்டு போனால் சுபாஷ் சந்திர போஸ் வேர்ல்டு வார் 2 அப்போ. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் அன்னைக்கு மறுபடியும் இந்த கொடியில் ஒரு பெரிய மாற்றமே உருவானது. அதுக்கு முன்னாடியே நமக்கு சுதந்திரம் கிடைக்க போதும் தெரிஞ்சு ஜூலை மாதம் ராஜேந்திர பிரசாத், அதாவது நம்மளோட முதல் பிரசிடென்ட், அவரோட தலைமையில் நிறைய பேர் கமிட்டி மெம்பர்ஸும் இருந்தாங்க. இந்தியாவோட ஃப்ளாகை டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கமிட்டி ஆரம்பித்தாங்க, ரிவ்யூ பண்ணணும் ஒரு கமிட்டி ஆரம்பித்தாங்க. அந்த கமிட்டியில் அம்பேத்கரும் இருந்தார். இதில் நம்ம பிங்காலி வெங்கையா ரெடி பண்ண அதே ஃப்ளாகை வச்சுக்கலாம், ஆனால் அந்த ராட்டைக்கு பதிலாக அசோக சக்கரத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த அசோக சக்கரா தர்ம சக்கராவா நம்ம இந்தியன் ஃப்ளாகில் ராட்டைக்கு பதிலாக கொண்டு வந்தாங்க. மேலே சஃப்ரான் கலர், கீழே க்ரீன் கலர், இடையில பியூரிட்டி ஒயிட் கலர், அதில் இடையில அசோக சக்கரா. இதுதான் இன்றைக்கி நம்ம இந்தியாவோட ஃப்ளாக். இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த ஃப்ளாகை பெருமைப்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்தியா ஃப்ளாகு படிப்படியாக வளர்ந்து வந்தாலுமே சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமும் கூட 2002 வரைக்கும் இதோட டிரான்சிஷன் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படி என்ன டிரான்சிஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் ராஜு ஒரு ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்தான். 1947 வரைக்கும் அவனோட ஃப்ளாக் தான் வந்துச்சு. 1947க்கு அப்புறம் நம்ம இந்தியாவோட சுதந்திர கொடி பறந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அதை பறக்க வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. 2002 ஒரு பெரிய கேஸ் ஃபைல் பண்ணாங்க. நவீன் ஜிந்தால்னு சொல்லப்படுற ஒருத்தர் மேலே போலீஸ் வந்து கேஸ் போட்டாங்க, அவரோட ஃபேக்ட்ரியில் இந்தியன் ஃப்ளாகை பறக்க விட்டதுக்காக. இதனால் அவர் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை ஃபைல் பண்ணார். நாங்களும் இந்தியா வாழ்கிற ஒரு சிட்டிசன்ஸும் அதை பறக்க விடலாம், எல்லா குடிமக்களும் அதை பறக்க விடலாம், எல்லா இடத்துலையும் பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன தெரியுமா கோர்ட்டு சொன்னாங்க? இனிமேல் சிட்டிசன்ஸும் குடிமக்களும் கொடியை பறக்க விடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ கோவிட் டைமில் கூட மோடிஜி அவர்கள் எல்லா வீட்லேயும் கொடி ஏற்றுங்க அப்படின்னு சொன்னார்ல, அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. 2002 இந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆயிருந்ததுன்னா. நம்மளோட ஃப்ளாக் வெறும் துணி மட்டும் கிடையாது, ஒரு உணர்வு, ஒரு அடையாளம். அதில் நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஒரு பியூரிட்டி, ஒரு நம்பிக்கை, ஒற்றுமை, பன்முகத்தன்மை, அதுக்கப்புறம் வலிமை, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேல்யூஸ் அடங்கியிருக்க நம்ம ஃப்ளாகை நாமளும் கடைப்பிடிச்சி இந்த நாட்டோட ஒற்றுமையும் வளர்க்கணும், இந்த நாட்டையும் வளர்க்கணும், நாமளும் வளரணும். ஜெய் ஹிந்த்.